கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு 36:15. சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி, அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். God rescues the afflicted by their affliction and opens their ears in oppression. துன்புற்றோரை துன்பத்தால் காப்பார், வேதனையால் அவர்கள் காதை திறப்பார். ஆமென். இன்றைய தியான வசனம் யோபுவின் சிநேகிதர்களில் ஒருவரான எலிகு கூறிய வார்த்தைகள். அவன் சொல்லும் முக்கிய உண்மை என்னவென்றால், தேவன் சிறுமைப்பட்டவர்களை உதறுவது இல்லை, அவர்களை உயர்த்துகிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். சிறுமைப்பட்டவர்கள் என்றால் துன்பத்தில் இருப்பவர்கள், நீதிக்காக பாதிக்கப்பட்டவர்கள், மனிதர்களால் அவமதிக்கப்படுபவர்கள், வாழ்க்கையின் சுமையால் தாழ்த்தப்படுபவர்கள். இவர்களை தேவன் கவனிக்கிறார். அவர் சிறுமைப்பாடுகளில் இருந்து அவர்களை விடுவிக்கிறார். இது நமக்கு ஒரு உறுதியை அளிக்கிறது. துன்பம் நம்மை அழிக்க அல்ல, உயர்த்தி கொள்ள தேவன் பயன்படுத்தும் கருவி. தேவன் அவர்களை சிறுமைக்கு நீங்களாக்குகிறார். இது 2 காரியங்களை காட்டுகிறது. ஒன்று, தேவன் அவர்களை துன்பத்தில் இருந்து விடுவிக்கிறார். அவர்களுடைய அவமானம், வேதனை, ஒடுக்கம் இவற்றிலிருந்து தேவன் அவர்களை விடுவிக்கிறார். இந்த சொல் ரட்சிக்கிறார் என்பதை போன்றது. இரண்டாவது, தேவன் துன்பத்திலே அவர்களுக்கு பயனுள்ள பாடங்களை கற்பிக்கிறார். இங்கு நீங்களாக்குதல் என்பது துன்பத்தின் காரணத்தை உணரச் செய்தல், தங்கள் ஆத்துமாவை தேவனிடத்தில் திருப்புதல், உள்ளத்தை சுத்தப்படுத்துதல். துன்பம் நம் வாழ்க்கையில் பல முறை ஒரு ஆசிரியராக செயல்படுகிறது. துன்பம் அழிக்க அல்ல, விழிப்பூட்ட. துன்பம் தேவனுடைய குரலை சத்தமாக்கும், நம்மை ஜெபத்துக்கும் தாழ்மைக்கும் கொண்டு வருகிறது. இதை விசுவாசிக்கிறீங்களா? அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். இதுவே இந்த வசனத்தின் மையம். துன்பம் மனதை திறக்கிறது. மனிதன் சுகத்தில் இருக்கும்போது சில நேரம் தேவனின் குரலை புறக்கணிக்கிறான். ஆனால் ஒடுக்கம் வந்தால் மனம் தாழ்ச்சி அடைகிறது, உள்ளம் தேவனுடைய குரலை கேட்க தயாராகிறது. அதுபோலவே ஒடுக்கம் ஆன்மீக செவியை திறக்கும். தேவன் நேரடியாக பேசுகிறார். துன்பம் வழியாக நம்மை அறிவுறுத்துகிறார், திருத்துகிறார், திசை திருப்புகிறார். அவருக்கு நெருக்கமாக வர அழைக்கிறார். ஒடுக்கப்பட்ட நிலை தேவனின் குரலை தெளிவாக கேட்கும் இடமாக மாறுகிறது. ஒடுக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்றிடும் தேவன் நம்முடைய தேவாதி தேவன். மனிதர் விலகும்போது தேவன் நெருங்குகிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சங்கீதம் 9:9 வாசிக்கிறோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சங்கீதம் 34:18 வாசிக்கிறோம். துன்பம் ஒரு ஆன்மீக ஆயத்தம். தாழ்ந்தவர்களின் உள்ளம் உருவாக்கப்படுகிறது. தேவன் இதயத்தை தயார் செய்கிறார். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர்,
அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 10:17 வாசிக்கிறோம். துன்பத்தில் நம் குணம் கட்டப்படுகிறது. தேவன் துன்பத்திற்கும் ஒரு எல்லை கோட்டை வைத்திருக்கிறார். துன்பம் நித்தியம் அல்ல, மீட்பு உறுதி. தேவனுடைய விடுதலை காலம் நிச்சயம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று சங்கீதம் 147:3 வாசிக்கிறோம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதை யோபு 5:17 வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். அவரே நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று ஓசியா தீர்க்கதரிசி கூறுவதை ஓசியா 6:1 வாசிக்கிறோம். தேவன் திருத்துவதற்காகவே பீறினார், அடித்தார். ஆனால் இது தண்டனைக்காக அல்ல, குணப்படுத்துவதற்காகவே. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் நமக்கு அறிவுறுத்துவதை, ஆறுதல் படுத்துவதை அவர் எழுதின 1 நிருபம் 5:10 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், துன்பம் ஒரு தண்டனை அல்ல, ஒரு பயிற்சி. தேவன் தன் ஜனங்களை துன்பத்திலே தள்ளிவிடாமல் அதிலே உயர்த்துகிறார். தேவன் சிறுமைப்பட்டவர்களின் பக்கம் நிற்கிறார். மனிதர்கள் விலகினாலும் தேவன் நெருங்குகிறார். துன்பத்தில் தேவன் பேசுகிறார். அவர் நம் செவிகளை திறக்கிறார். ஒடுக்கம் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு. இது நம்மை தேவனுடைய கரங்களில் மீண்டும் தள்ளுகிறது. Today's verse teaches that God does not abandon the afflicted. Through suffering, He opens their ears, teaches them, purifies them, and finally delivers them. Affliction becomes a tool for spiritual awakening, humility, and deeper intimacy with God. He is close to the brokenhearted, prepares their hearts, and in His time lifts them up and restores them. Do you believe this? சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நமக்கு மிக பெரிய ஆறுதல். துன்பம் நம்மை அழிக்க அல்ல, உயர்த்தத்தான். சிறுமைப்பட்டவர்களை தேவன் உற்று பார்க்கிறார். ஒடுக்கத்தின் காலம் தேவனுடைய குரல் தெளிவாக கேட்கும் காலம். துன்பத்தின் மூலம் தேவன் நம்மை திருப்புகிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா? அதே விசுவாசத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைய வசனத்தின் மூலம் எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை அளித்துள்ளீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்தும் தேவன் நீரே. எங்கள் துன்பத்தின் நடுவே எங்கள் செவிகளை திறந்து உம்முடைய குரலை கேட்கும்படி செய்யும். எங்களுடைய சிறுமையை நீங்களாக்கி எங்களை தாங்கி குணமாக்கும் தேவனாக இருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உடைந்த இருதயங்களை ஆறுதல் படுத்தி, நம்பிக்கையை மிகுத்து, தாழ்மையால் நிறைந்த மனங்களை உயர்த்தும். எங்களை ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி,
உம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் எங்கள் பாதைகளை நேராக்கவும் முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.